ஆதி சதுர்வேதங்கள் ஓதும் பரஞ்சோதியே எங்கள் அச்சனார் கோவில் அரசே. நம்புவோர்க்கு உபகாரி என்பதில் இவரன்றியில் நாட்டில் ஓர் தெய்வம் யார்கான். ஆதி சதுர்வேதங்கள் ஓதும் பரஞ்சோதியே எங்கள் அச்சனார் கோவில் அரசே. சுவாமியே சரணமையப்பா. பகவானுடைய 47வது திருநாமம் திருப்பெயர் பரானந்தாய நமஹ. மேலான ஆனந்தம் உடையவனுக்கு நமஸ்காரம். பர மேலான, ஆனந்தம் சந்தோஷத்தெல்லாம் தாண்டினது, அது பிரம்மானந்தம் அப்படின்னு சொல்லலாம். அடுத்த திருப்பெயர் பிரம்மானந்தத்தை சொல்கிறது, அதனால் அதோடு அது ஒட்டி வர்றது. முதல்லையே சொன்னா போல உருவங்கள் எல்லாத்தையும் வரிசையாக சொல்லி உருவம் கடந்த நிலையை பேசுகிறதா அமையிறது. இந்த ஆனந்தத்தை எல்லாருமே அனுபவிக்கலாமே ஒழிய அதை சொல்ல முடியாது. இதுக்கு எத்தனையோ உதாரணங்கள் உபனிஷத்துக்கள் எல்லாம் சொல்லப்பட்டதாக இருக்கிறதுனால அந்த பிரம்மானந்தத்தினுடைய ஒரு சின்ன திவலையத்தான் மற்ற எல்லாரும் இந்திரன்லேருந்து மற்ற அத்தனை பேரும் அனுபவிக்கிறதாக சொல்லப்படுறதா இருக்குது. அந்த ஆனந்தத்தை நாம் சொல்ல முடியாது, அனுபவிக்கலாம். அப்படி இருக்கக்கூடிய மேலான ஆனந்தமாக இருக்கிறவர். சந்தோஷம், சுகம் இதெல்லாம் தாண்டி இருக்கக்கூடியது ஆனந்தம். இதை எல்லாரும் அவசியம் புரிஞ்சுக்கணும். பொதுவாக மனசுக்கு வரக்கூடியது துக்கத்துக்கு நேர்மாறாக இருக்கக்கூடியது சந்தோஷம். அதே உடம்புக்கு இதாக இருந்து மேலே அதுக்கு மாறி வரக்கூடியது சுகம், துக்கம் அப்படின்னு சொல்கிறோமே. ஒரு இடத்துக்கு போகிறோம், நல்ல குளிராக நன்னா இருக்குது, அது சுகம், உடம்புக்கு வர்றது. மனசுக்கு வரக்கூடியது துக்கத்துக்கு எதிர்மாறியாக இருக்கக்கூடியது, கவலைக்கு எதிர்மாறியாக இருக்கக்கூடியது சந்தோஷம். ஆனால் ஆனந்தம் அப்படிங்கிறதுக்கு எதிராக ஒன்றுமே இல்லை, சப்தமே இல்லை. நிரானந்தம், வியர்த்தானந்தம்னு இல்லை. ஆனந்தம்னு சொன்னால் அதுக்கு யாரும் எந்த காலத்திலையும் எதிரே சொல்ல முடியாது. அப்படி விசேஷமான ஆனந்த ரூபமாக இருக்கக்கூடியவர் பகவான். அதனால் பரானந்தர்னு அந்த இடத்துல அவர் சொல்லப்படுறதா இருக்குது. இது பகவானுடைய விசேஷமான பெயரும் கூட. பரானந்தமூர்த்தி அப்படிங்கிறது அவருடைய விசேஷமான பெயராகவும் அந்த இடத்துல அமையிறது. இப்போ இங்கேருந்து சரீரத்துக்கு சிரமம் இருக்குது, துக்கம் இருக்குது, கஷ்டமாக இருக்குது, மழையில் குளிரில் நடந்து மலையேறுறோம். ஆனால் 18ஆம் படியும் ஆண்டவனையும் பார்த்த உடனே இதெல்லாம் தாண்டி உடம்புல எத்தனை சிரமம் இருந்தாலும் மனசில் எத்தனை இருந்தாலும் அதெல்லாம் அந்த ஒரு நிமிஷத்துக்கு போயிடுறது. அதற்கு ஆனந்தம் தானே சொல்ல முடியும். அதனால் அப்படி பரானந்த ரூபியாக இருக்கக்கூடிய மூர்த்திக்கு நமஸ்காரம்னு சொல்கிறது. அந்த ஆனந்த மூர்த்தி நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய உடம்பு மனசு கஷ்டங்கள் எல்லாத்தையும் விளக்கி அதை போக்கி ஆனந்தத்தை நமக்கு எப்பவும் கொடுக்குறாருன்னு இருக்குது. அதனால் பரானந்தாய நமஹா அப்படின்னு இந்த நாமாவானது தெரிவிக்கிறது. அச்சங்கோவில் அரசே சரணமையப்பா. அச்சனார் கோவில் அரசே. சுவாமியே சரணமையப்பா.